மகர ராசி பெண் பிள்ளைகள் வந்து ரொம்பவே யூனிக்குன்னு சொல்லலாம். என்னோட கெரியருக்கு அப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. கோபத்துக்கு கோபமானாலும், வேகத்துக்கு வேகமானாலும், குணமா இருக்கணுன்றதுக்கும் குணமா இருக்கக்கூடிய வேகமும் விவேகமும் இருக்கிற ஒரு பர்சன். எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ விடாமுயற்சியில அழகா சாதனை படைக்கிறவங்க யார் அப்படின்னா மகர மகர ராசி. ராசி பெண் பிள்ளைகள். அதுவும் நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாங்க, நானும் ஒரு தொழிலாளியா ஆரம்பிச்ச ஒரு வேலை தான். நான் மட்டுமே செஞ்ச ஒரு வேலையை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 பேரை போட்டு இன்னைக்கு ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணுறேன். 100 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. 100 கம்பெனிக்கு நான் அனுப்புகிறேன். அந்த அளவுக்கு என்னோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பெருசாக இருக்குது. இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகர ராசி பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். மகர ராசிக்கார பெண்கள் வந்து எந்த மாதிரியான குணங்கள் இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்? மகர ராசி பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் சொல்லக்கூடியதான் மகரம். மகரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய ஆட்சி பெற்ற வீடு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சனியினுடைய ஆட்சி ப்ளஸ் செவ்வாயினுடைய உச்சமாகக்கூடிய இடம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து குருன்ற கிரகம் வந்து நீச்சமாகுது. ஸோ இவங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டாக்கா கும்பம். கும்பம் பார்த்தீங்கன்னா அதுவும் சனியினுடைய வீடு தான். சூரியனுடைய சிறப்பு பார்வைப்படக்கூடிய இடம். ஸோ இந்த ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க, இந்த இடத்துல பிறக்கக்கூடிய பெண் பிள்ளை எப்படி இருப்பாங்க மகரத்தில் அப்படின்னா, மகர ராசி பெண் பிள்ளைகள் வந்து ரொம்பவே யூனிக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஒரு கனவாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியனுடைய சிறப்பு பார்வைப்படுது. ஆஃப்டர் மேரேஜ் நான் வேலைக்கு போனேங்க. எனக்கு ஒரு ஒர்க் கிடைச்சது. கவர்மெண்ட்ல முக்கியமான ஒரு பதவியில் இருக்கேன். உயர் பதவியில் இருக்கேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா மகர மகரங்களுக்கு தான் கிடைக்கும். இவங்களோட குணாதிசயம் எப்படின்னு எடுத்துக்கும்போது பாரம்பரியத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. 10ஆம் இடம்ன்றது தொழில். எனக்கு வேலை தாங்க என்னோட முதல் சந்தோஷம் எது அப்படின்னா என்னோட கெரியருக்கு அப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட ஒரு கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும். கோபத்துக்கு கோபமானாலும், வேகத்துக்கு வேகமானாலும், குணமா இருக்கணுன்றதுக்கும் குணமா இருக்கக்கூடிய வேகமும் விவேகமும் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் என்னதான் என்ன ரொம்ப டெடிக்கேட்டடாக கஷ்டப்படுறேன். பட் ஆனால் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும்னா, அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல உழைப்பாளி, நிறைய திறமைசாலி. பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. எல்லாருக்கும் அங்கீகாரத்துக்காக நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ இவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது. நல்ல குருமார்கள் கிடைக்கிறது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. சொல்லித்தரக்கூடிய ஆசனாக இருப்பாங்க. பட் இவங்களுக்குன்னு ஒரு சொல்லித்தரதுக்கான ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தரதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அது கரெக்டாக அமையாது. எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இவங்களுக்கு வந்து நிறைய வலி வேதனைகளை கடந்து வந்தவங்களா இருப்பாங்க. வயசு என்னமோ பக்குவம் வந்து சின்ன பொண்ணு நல்லா இருப்பா. பட் அவளுடைய அனுபவங்கள் என் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க தெரியுமா? என்னோட குடும்பத்தில் எனக்கு என்னென்ன மாதிரிலாம் இன்னல்கள் கொடுத்தாங்க தெரியுமா? இவ்வளோத்தையும் நான் ரொம்ப அதை கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்கேன் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய நிலைகளை வந்து சொல்கிறக்கூடிய நிலைகளாக இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்க வரக்கூடிய ஒரு பெண்களாக இருந்திருப்பாங்க. பட் இதுலேயே வந்து இவங்களுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட கெரியரை அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க. எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ விடாமுயற்சியில் அழகாக சாதனை படைக்கிறவங்க யார் அப்படின்னா மகர மகர ராசி. ராசி பெண் பிள்ளைகள். அதுவும் 2ஆம் இடம் அப்படின்றபோது உங்களுக்கு திருமணத்துக்கு பின் அப்படின்றப்போ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் பாருங்கள். நம்ம சொல்கிறோம் மகர ராசி பெண் பிள்ளைகள். ஒன்று தனித்துவமான தொழில் ஆரம்பித்தேன், தனியாக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கினேன். இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகர ராசி பெண் பிள்ளைகளுக்கு. கரெக்டான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணலைன்னா இவங்களுக்கு பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை 1க்கு 2 திருமணம் போகிறது, தேவையில்லாத போய் அவப்பெயர் ஆறுது, எங்கேயாவது போய் ஏன்னா குரு நீச்சம் ஆயிடுது, இவங்களுக்கு அவப்பெயர் வரும். அவப்பெயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா அன்புக்காக ரொம்ப ஏங்கக்கூடியவங்க. கரெக்டான அன்பு கிடைத்து அவங்கள கரெக்டாக வச்சுக்கல அப்படின்னா நிறைய இடங்கள்ல தன்னுடைய பேருக்கு எடுத்துக்கிறது, பழகி ஒரு இனம் புரியாமல் ஒரு சந்தோஷம்னு வாங்க இல்லையா, இது பாகுபாடுலாம் பழகுவாங்க. இறக்க குணம் ஜாஸ்தி. ஏன்னா சனி ரொம்ப இறக்க குணம், கருணை உள்ளம், இதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அது இது பார்க்க தெரியாது. அதுக்காக போய் வயசு வித்தியாசம் இல்லாமல் கூட பழகுவாங்க, டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அதுவே 4 பேரை வந்து பழகக்கூடிய சூழ்நிலைகளை தவறான உறவுகளை கொண்டு வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த அவப்பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சூப்பர். மகர ராசிக்கார பெண்களுடைய கெரியர் என்ன மாதிரி இருக்கும்? மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சந்திரனுடைய சிறப்பு பார்வை விடப்படுது. இவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த மற்றவங்களுடைய மனசை படிக்கிறது, வேகமாக இருக்கிறது, இயங்கிக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, மெஷினரிஸ் ஏதாவது சவுண்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மிஷினரிஸ் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி இருக்கிற எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மிஷினரிஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் எல்லாமே புழங்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகள். ட்ரெஸ்ஸு எப்படியாவது அழுக்குப்படியாமல் அவங்களோட வேலை இருக்காது. ஏதோ ஒரு வகையில் அந்த கரையாகும். அழுக்குன்றது இவங்களுக்கும் ஏதோ சம்திங் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு ஆயில் கரையோ, ஒரு சின்ன ஒரு இது ஏதாவது ஒரு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இவங்களே ஆஃபீஸராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆஃப்டர் மேரேஜ்.
நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாங்க, நானும் ஒரு தொழிலாளியா ஆரம்பிச்ச ஒரு வேலை தான். நான் மட்டுமே செஞ்ச ஒரு வேலைய இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 10 பேர போட்டு இன்னைக்கு ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்றேன். 100 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. 100 கம்பெனிக்கு நான் அனுப்புறேன். அந்த அளவுக்கு என்னோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பெருசா இருக்கு. இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மகராசி பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். மகர ராசிக்காரர்கள் லவ் பண்ற பர்சன்ஸ் வந்து என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம்? இவங்கள வந்து கோவமாயிட்டாங்க அப்படின்னா, இவங்கள சாந்தப்படுத்துறதுக்கான இடங்கள்? நிச்சயமா. அதாவது பொதுவாவே வந்து இந்த செவ்வாய் இங்க வந்து உங்களுக்கு உச்சமடைறதுனால, நிறைய மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கலாம். மெடிக்கல் ஃபீல்ட்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படின்னா, அந்த ஒரு மாரி நர்சிங்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ரத்தம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அன்பு, தாய், கருணை அந்த மாரிலாம் இருக்கக்கூடிய பெர்சன்ஸா இருக்கிறதுனால, இவங்களுக்கு அதுவுமே சூட்டபிளா இருக்கும். ஏன் நான் வந்து நர்ஸ் சம்மந்தப்பட்டது இப்ப எடுக்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த மாரி கேரிங்கா பார்த்துக்கிறது. ஒரு பிடிக்கும். அம்மாவோட அன்பு, அந்த கேர், ஒரு சின்ன அடிபட்டா கூட ஒண்ணும் இல்ல பார்த்துக்கலாம் அப்படின்றது, ரொம்ப ஒரு பொலைட்டா பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரியான பெர்சன்ஸ் என்னன்னா, ஒரு அடிபட்டுட்டு நமக்கு ரத்தம் ஒழுகும், தாங்க முடியாத வேதனையில இருப்போம். அங்க போனோனே நர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம சரியாயிடும். நான் சின்ன ஊசி தான் போடுறேன். ஒண்ணுமே இல்லப்பா சரியாயிடும். அந்த புடிச்சிடும். வார்த்தைகள்ல தான் இருக்கு. ஸோ அந்த வார்த்தைகள் அவங்க எப்படி ஒரு நமக்கு பெரிய வலி கூட ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அவங்க கையில பிடிச்சிக்கிற விதம். ஒண்ணும் இல்ல ஒரே விஷயம் தான், நான் கூட இருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத. சரியாயிடும். நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் சரியாயிடும் சொல்லுவாங்க இல்லையா? இந்த பெரிய சர்ஜரி கூட நமக்கு ஒண்ணுமே இல்லைன்றது மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தேர்ட் பர்சனா இருக்கவங்ககிட்டயே நம்ம எதிர்பார்க்கும்போது, நம்மளோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. டெஃபினட்டா. இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கிறவங்க அதே மாதிரி இருக்கணும்ன்றத எதிர்பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, முதல்ல வந்து மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. என்னதான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, உன்னுடைய விஷயம் வந்து எனக்கு தெரியுது. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னா, நீ தான் அதுக்கு காரணமா இருப்பீங்க அப்படின்றது மாரி அவங்க கிட்ட ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள அவங்களுக்கு குடுக்கறத எதிர்பார்ப்பாங்க. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, நர்ஸ் வந்துட்டு கை பிடிச்சிட்டு உடனே அதே அந்த மாதிரி மாரி அந்த கேரிங் எதிர்பார்ப்பாங்க. அந்த அந்த ஹோல் நான் உன் கூட இருக்கேன். அந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்க எதிர்பார்க்குற ஒரு ஒண்ணா இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரியாதை, கௌரவம். அதாவது இந்த சமுதாயத்தில நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் நான் ஒரு உயர்வான நிலையை அடையணுன்றது என்னுடைய கோலா இருக்கும். அதுக்கு சப்போர்ட்டிவான ஒருத்தவங்க இருக்கணும். எப்பவுமே எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் பெண் இருப்பா. இருப்பாங்க. அதே மாரி எல்லா பெண்ணினுடைய வெற்றிக்குமே ஒரு ஒரு ஆண் ஆண் இருப்பாங்க இருப்பாங்க. இல்லையா? ஸோ இவங்களுக்குலாம் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா, ஒரு கணவர் அப்படின்ற கணவர் ஒரு இருப்பாங்க. விஷயத்த காட்டுறது. இயங்கிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொன்னப்போ, இப்போ மேனுஃபேக்சர் எடுத்துக்கிறோம். இன்னைக்கெல்லாம் பார்க்குறோம் நம்ம நிறைய அ விமென்ஸ் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ். உமன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இப்போ நிறைய அப்ராடுக்குலாம் வந்துட்டு ஒரு சாரீஸாக இருக்கட்டும், இம்போர்ட் சுடியா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் பண்றது இருக்கட்டும். அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பாக அவங்களோட ஹஸ்பண்ட் பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுறதுக்கும் தன்னை வந்து விளம்பரப்படுத்துறதா இருக்கட்டும், பெரிய அளவில் தன்னை ஆக்குபை பண்ணி வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு நிலையாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள். நிச்சயமா மகராசி பெண்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அதாவது எதுலையுமே நாங்கள் சகச்சவங்கன்றப்போ ஸ்போர்ட்ஸ்லையும் பெரிய அளவில் சாதனை படைக்கிறவங்களுமே இந்த பெண்களாக இருப்பாங்க. வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த வயசுல நான் விளையாடுறேன் ஸ்போர்ட்ஸ், எனக்கு வந்து என்னோட அச்சீவ்மெண்ட் அது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மகரத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. இவங்கெல்லாம் அந்த ஒரு ஊரில் எல்லாரும் சேர்ந்து ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. நமக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. நம்ம சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிட்டும்போது இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த உறவுகளோட இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த காரணத்துக்காகவும் எந்தெந்த ஊருக்கு போயிருந்தாலும் ஒரு நாளாவது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா இருக்கணும். ஒண்ணா சாப்பிட்றது, ஒண்ணா விளையாடுறது, இந்த மாதிரியான அந்த ஒரு நேட்டிவ் குழந்தைத்தனத்துல இருந்தது. பிளேசஸ விரும்பக்கூடிய ஒரு நிச்சயமா. பர்சனா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மாறினாலும் அவங்களுடைய சொந்த பந்தங்களோட ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சொல்லுவாங்களே, இந்த ஊரை விட்டு நான் கடந்து வந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் சொந்த மண்ணு. ஆ, இந்த அந்த மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு பர்சன். ஈர்ப்பு இருக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா, மகர ராசி. மகரத்தில் பெண்கள்.